சென்னை திருவொற்றியூரில் மழைநீர் வடிகால்வாய் பணியை செய்யவிடாமல் திமுக சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர் தடுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிமுக கவுன்சிலர் பூமி பூஜை செய்து தொடங்கப்பட்ட மழைநீர் வடிகால்வாய் பணியை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சங்கரின் ஆதரவாளர் ஒருவர் பணம் கேட்டு மிரட்டியதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு பணம் கேட்டு மிரட்டும் திமுகவினருக்கு வரும் தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்போம் என மக்கள் தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே கருகும் பயிரை காப்பாற்றக் கோரி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரியப்பட்டினம், செட்டிப்புலம், மேலுமருதூர், தாணிக்கோட்டகம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கரில் நெல் விவசாயம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மழை இல்லாததுடன் ஆறுகளிலும் தண்ணீர் இல்லாததால் நெற்பயிர்கள் கருகி வருவதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் வரை பல்வேறு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒன்றும் எங்கள் வாழ்வாதாரமே இழந்து நிற்கிறோம். இதை கொஞ்சம் கவனம் செலுத்தி இப்போ இருக்க கவர்மெண்ட்டு நம்ம அதை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கடமடை வரையும் வர்ற மாதிரி இங்கே ஒரு 1000 ஏக்கர் சாவடி பண்ணியிருக்கோம். மணக்காடு, கரியாப்பட்டினம், மேலமருதூர் இப்படி பார்க்க போனீங்கன்னா ஒரு 1000-2000 ஏக்கர் எல்லாம் கருவுற நிலைமையில இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த குப்பநத்தம் அணை போதிய பராமரிப்பு இல்லாமல் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். குப்பநத்தம் அணையில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரியும் நிலையில் போதிய பராமரிப்பு இல்லாமல் பாலைவனம் போல் காட்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக குப்பநத்தம் அணையை ஆய்வு செய்து சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையிலிருந்து அரசு பேருந்து சரிவர இயக்கப்படாததை கண்டித்து தஞ்சை புதுக்கோட்டை சாலையில் 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரமாக கல்லூரி செல்ல காத்திருந்த மாணவ மாணவிகள் பேருந்து வராததால் உரிய நேரத்தில் கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவர்கள் கந்தர்வக்கோட்டை அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு தஞ்சை புதுக்கோட்டை சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் திருவாக்கவுண்டனூரில் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நிதி நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். அப்பகுதியில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ சிவசக்தி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிதி நிறுவனத்தின் ஆசை வார்த்தைகளை நம்பிய பொதுமக்கள் பலர் 10,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை பல்வேறு கட்டமாக முதலீடு செய்துள்ளனர். ஆனால் பணம் இரட்டிப்பாகாத நிலையில் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த மக்கள் மோசடி குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வேணுகோபாலபுரம் கிராமத்தில் உயிரிழந்த மூதாட்டியின் உடலை முள்செடி பகுதியில் எடுத்துச் செல்ல சிரமப்பட்ட கிராம மக்கள் சுடுகாட்டிற்கு போதிய பாதை அமைத்து தராமல் வருவாய்த்துறையினர் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டினர். மயானத்திற்கு செல்லும் வழி நெடுகிலும் முட்செடிகளும் வயல்வெளிகளாகவும் உள்ளதால் இறந்தவர்களின் உடலை எடுத்துச் செல்வதில் பெரும் சிரமம் உள்ளதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவாய்த்துறையினரிடம் புகார் அளித்தும் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அம்மன் குப்பம் பெரிய தெரு பகுதியில் மின்மாற்றியின் மின் கம்பங்கள் சேதமடைந்து இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்த மின்மாற்றியின் மூலம் அப்பகுதி விவசாய நிலம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின்மாற்றியின் கம்பங்களின் கான்கிரீட் பூச்சு பெயர்ந்து இரும்பு கம்பிகள் துருப்பிடித்து விபத்து ஏற்படும் அபாய நிலையில் உள்ளது. இதுகுறித்து மின்வாரியம் விரைந்து நடவடிக்கை எடுத்து பழுதடைந்த மின்மாற்றியை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தாதிநாயக்கன்பட்டி கிராமத்தில் சாலை வசதியின்றி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தாதிநாயக்கன்பட்டி பகுதியில் சாலையில் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் பள்ளி செல்லும் மாணவர்களும் பல்வேறு பணிகளுக்கு செல்லும் மக்களும் கடும் அவதியடைந்துள்ள நிலையில் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் அரசு நிதியில் நடத்தப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். தமிழிசை மூவர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் நிலையில் நிறுவனத்தின் விதிமுறைப்படி பொதுக்குழு கூட்டங்கள் முறையாக நடத்தப்படாமல் கடந்த 3 ஆண்டுகளில் 43 லட்சம் ரூபாய் செலவு செய்ததில் வெறும் 875 ரூபாய் மட்டுமே லாபம் ஈட்டியுள்ளதாக கணக்கு காட்டி மோசடி நடந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விவசாய நிலங்களில் தீப்பற்றி எரிந்ததால் அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோள பயிர்கள் தீயில் எரிந்து நாசமானது.
கழுகுமலை சாலையில் உள்ள விவசாய நிலப்பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிந்த நிலையில் 15 ஏக்கர் மக்காச்சோள பயிர்கள் தீயில் கருகியதால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதிக வெப்பம் காரணமாக தீப்பிடித்ததா அல்லது சதி வேலையா என சந்தேகிக்கும் விவசாயிகள் இதுகுறித்து போலீசார் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நேற்று பௌர்ணமி நாளில் வானில் செந்நிறத்தில் தோன்றிய நிலா சிறிது நேரத்தில் வெண்மையாக மாறி பிரகாசமாக காட்சியளித்தது. இருள் சூழ்ந்த மாலை நேரத்தில் ரம்யமான வானிலை காரணமாக ஏற்பட்ட இந்த அரிய காட்சியை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.